சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள பாலசுப்ரமணியன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். காற்று என்பது நமது வாழ்க்கையோடு ஒன்றுவிட்ட ஒன்று. அது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது, வாழ முடியாது. அதிலும் தென்றல் காற்று சுகமானது. இந்த தென்றல் காற்று வேணும்னா நிறைய மரம் மட்டைகளை பராமரிக்கணும். காற்றுல கார்பன் கழிவுகள் சேரக்கூடாது. காற்றோடு தான் எல்லா உயிர்களின் மூச்சும் கலந்திருக்குது. அப்படியாப்பட்ட காற்றை நாம் மாசாக்கக்கூடாது. ஆக்கினால் எதிராளிகள் அதை காசாக்கிடுவாங்க. வாயுக்களின் இயக்கமே காற்று எனப்படுகிறது. இதன் வேகத்தை பொறுத்து தான் அதை தென்றல் என்றும் புயல் என்றும் பிரிக்கிறோம். குளிர்ந்த மென் காற்றை தென்றல்ங்கிறோம். வேகமான சூறை காற்றை புயல் காற்றுன்னு அழைக்கிறோம். காற்று வீசுவதால் தான் நாம் பேசுகிறத மற்றவர்களால் கேட்க முடியுது. இந்த சூழலில் உழன்று கொண்டிருக்கும் காற்று தான் பட்டங்களையும் காற்றாடிகளையும் சுடல வைக்குது. எல்லா உயிரினங்களும் சுவாசிக்கவும் காற்று உதவுது. பாலசுப்ரமணியன் சார், ஒரு நாளைக்கு நீங்கள், நான், ஏன் எல்லா சராசரி மனிதனும் 20,000 முறை மூச்சு இழுத்து வெளியிடுறோம். இது அனிச்சையாக நடைபெற்று கொண்டிருக்கும் செயல். நிறுத்த முடியாது. அதற்கு காற்று வாயு மண்டலத்தில் இருக்கணும். நமது பூமியை சுற்றி காற்று மண்டலம் அமைஞ்சிருக்கு. சுமார் 1000 கிலோமீட்டர் தூரத்துக்கும் அதிகமாக காற்று மண்டலம் காணப்படுது. அழுத்த வேறுபாடு காரணமாக வாயுக்கள் இயக்கம் பெறுது. அதையே நாம் காற்றுங்கிறோம். நமது உடலும் அதை உணர்கிறது. காற்று மண்டலம்ங்கிறது 4 அடுக்குகளாக பிரிக்கப்படுது. கீழ்வெளி, அடுக்கு வெளி, அயனி வெளி, மேல்வெளின்னு பிரிக்கிறாங்க. 3வது அடுக்கான அயனி வெளியில்தான் மின்காந்த அலைகள் மறிக்கப்பட்டு அனுப்பப்படுவதால் நம்மால் வானொலி, ரேடியோ கேட்க முடியுது. காற்றை வாணிபக்காற்று, பருவக்காற்று, முனைக்காற்று, நிலக்காற்று, கடற்காற்றுன்னு 5 வகையாக பிரிக்கிறாங்க. காற்று வேகமாக வீசுறதுனால பூமியில் இருக்கும் மண் மற்றும் அது சார்ந்த பொருட்களில் அரிப்பு ஏற்படும். அதாவது வலுவான காற்றுனால லகுவான பொருட்கள் ஓரிடத்திலிருந்து மற்ற இடங்களுக்கு கடத்தப்படுது. இப்படி காற்றின் வினையால் நடைபெறும் செயல்களால் நமக்கு நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. காற்றழுத்தம் இல்லாத இடத்த வெற்றிடம்ங்கிறோம். இந்த வெற்றிடம் கூட 17 வகைகளாக விஞ்ஞானத்தில் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. காற்று வீசுதல் மற்றும் வெப்பநிலை காரணமாக வானிலையில் மாற்றங்கள் உண்டாகுது. காற்றின் இயக்கத்தை கொண்டு வானிலையை கணித்து சொல்ல முடியும். காற்று மண்டல அழுத்தம் 76 சென்டிமீட்டருக்கு கீழே போச்சுன்னா மழையும் புயலும் ஏற்படும். மேகங்களுக்கு இடையே காற்று வெளி மின்சாரம் கடத்தப்படுவதால் கண்கூசும் ஒளியும் கடும் இரைச்சலும் உண்டாகும். அதைத்தான் மின்னல், இடி அப்படிங்கிறோம். காற்றை நம்பித்தான் காற்றாலைகள் அமைக்கப்பட்டு அவை இயங்குகின்றன. பாலசுப்ரமணியன் சார், உலகில் காற்றாலை மூலம் அதிக மின் உற்பத்தி செய்யும் நாடு சீனா. நம்ம நாட்டிலையும் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுது. இங்கே பொள்ளாச்சி, உடுமலை, தெற்க திருநெல்வேலி மாவட்டத்தில் நிறைய காற்றாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். இதுபோல் நமது ஒவ்வொரு அசைவிலும் காற்று அங்கம் வகிக்குது. அப்படியாப்பட்ட காற்றை, அது இருக்கும் சூழலை நாம் மாசுபடாமல் பார்த்துக்கணும். அது நமது வாழ்வுக்கு நல்லது. எப்படி மாசுபடாமல் பார்த்துக்கிறது? இருக்கும் மரங்களின் எண்ணிக்கை குறையக்கூடாது. இன்னும் புது மரக்கன்றுகளை நட்டு மரமாக்கணும். மரங்கள் தான் நமக்கு இயற்கையான காற்றை கொடுக்கக்கூடியவை. வாகன பெருக்கம் காற்றை மாசுபடுத்தும். எந்த கழிவையும் எரிக்கக்கூடாது. மாசில்லா காற்றை சுவாசித்து நிம்மதியான நல்லதொரு வாழ்வு வாழ்வோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.